திருப்பூர் நீதிமன்றத்துக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு வந்து நான் வந்து போய் லைவ் போட்டு என் பிரச்சனைய சொல்லலான்னு போயிருந்தேன். அதாவது இந்த 3 வருஷமா இந்த குற்றவாளிய தேடுறேன்னு சொல்லி எங்க கேஸே முடிச்சு கட்டுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அப்படி இருந்து வந்து திருப்பூர் நீதிமன்றத்துக்கு போய் நான் வந்து லைவ் போட்டு இந்த காவல்துறை மேலேயும் இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இந்த குற்றவாளி 3 வருஷமா தப்பி இருக்கான். இவன் மேலேயும் இவன் குடும்பத்தார் மேலேயும் வழக்கு தொடர்ந்து நானே வந்து என் கேஸை வாதாடுறதுக்கு வந்து என்ன சொல்றது, சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீதிமன்றம் வந்து லீவுன்ட்டாங்க, 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. அதாவது என்ன சொல்றேன், நியூ இயர் முடிஞ்சு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நான் நல்லா இருந்த பையன் வந்து எப்படி சொல்கிறது தெரியல, எனக்கு வந்து இந்த மாதிரி என் கால் வந்து நான் இப்போ உடஞ்சி வீட்டில் இருக்கிறேன். நல்லா இருந்த பையன் இப்படி வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து தலைமறைவாக இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சட்டமும் ஒழுங்கும் வந்து சீர்குலைஞ்சு கிடக்குது. திருப்பூர் நீதிபதி ஐயா, நீங்கள் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து எனக்காக வந்து எனக்கான சொல்யூஷன் பண்ணியே ஆகணும். இந்த 3 வருஷம் ஆகி போச்சு கேஸு அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வாதாட முடியாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா 3 வருஷமாக வந்து இந்த நான் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, போலீஸ்கிட்ட போய் தவிச்சு போயிட்டேன். அவங்க யாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, பூரா லஞ்சம் தான் வாங்கிட்டு எடுக்கிறாங்க. ஸோ என் கேஸை நானே வாதாடுறதுக்கு திருப்பூர் நீதிபதி ஐயா வந்து அனுமதிக்கணும். பல்லடம் கோர்ட்லேயே கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வந்த பாடில்லை. பூரா இவ்வளோ நாள் ஆகும். அதே மாதிரி கோர்ட்டில் லைவ் போட்டால் தப்பு, உள்ளே வச்சிருக்கிறாங்க. நான் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. என் பிரச்சனை வந்து இந்த காவல்துறை, தவறான காவல்துறையும் கலெக்டர் அலுவலகத்திலும் சரி, கலெக்டர் சாரும் சரி, யாருமே நீதிமன்ற நான் 3 வருஷமாக தொடர்ந்து போராடி இருக்கோம். அவங்க யாரோ நடவடிக்கை எடுத்திருந்தா நான் ஏன் பாட்டுக்கு இருந்திருப்பேல. அப்போ தப்பு யார் மேலே? என் மேலே கிடையாதுங்க, இந்த அரசாங்கத்து மேலே தான். ஸோ இதை வந்து எனக்கு கண்டிப்பாக நீதிபதியும் சரி, பொதுமக்கள் இந்த வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த கொடுமையான குற்றவாளி எங்கே இருந்தாலும் அவனை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இவனை பிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. திருப்பூர் நீதிபதி ஐயா அவர்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கேஸை முடிக்க சொல்லுங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து லைவ் போட்டேன். லைவ் போடுறது குற்றமாக இருந்தால் அது ஏன் தப்பு கிடையாது, எல்லாம் இந்த அரசாங்கத்தோட தப்பு தான். ஸோ நான் எந்த தப்பு பண்ணலை, லைவ் போட தான் செய்வேன். என்னை வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க. என்னோட மான மரியாதை படத்தில் மீட்டு கொடுங்க, சரிங்களா? நான் இப்போ வந்து கால் உடைஞ்சி இப்போ ஒரு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப வந்து இந்த சூழ்நிலை உருவாக்குறது யார் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் கீழே ஒழுங்காத ஆள் நான். இப்படி இருக்கிறப்போ நீதிமன்றம் என்னை 1ஆம் தேதிக்கு மேலே வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் இப்படி வந்து கால் உடைஞ்சு கிடக்கிறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நீதிபதிகள் கொஞ்சமாவது கவனத்துக்கு கொண்டு போங்க இதை. அது மட்டும் இல்லை, அரசாங்கமும் இந்த கவனத்தை, ஏன்னா இந்த நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவோட அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஐயா நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நீதி கிடைக்கணுங்க ஐயா. நீங்கள் ஏதாவது இதை வந்து பார்க்குற பொதுமக்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க. 3 வருஷமாக தவிச்சு போயிட்டோம். இன்னும் எவ்வளோ தான் போராடுன்னு தெரியல. இப்போ நான் 40 நாளைக்கு மேலே எனக்கு வந்து உடல்நிலையோட கால் சரியாக இருக்குது. 40 நாளைக்கு மேலே ஆகுன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல. கண்டிப்பாக இது நான் நீதிமன்றம் போய் லைவ் போட தான் செய்வேன். இது தப்பாக இருந்தால் அவங்களே பார்த்துக்கிட்டோம். அப்போ தப்பு செஞ்ச பூராவாத்தி உள்ளே போடுவானுங்களா? எனக்கு அத்தனை பேர் உள்ளே போகணும். எனக்கு வந்து நீதி கிடைச்சே ஆகும். அதுக்காக லைவ் போடுறேன். லைவ் போடுறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, லைவ் போட தான் செய்வேன். நீதிமன்றத்தில் லைவ் போடுவேன்.